கதி கலங்க வடா வாடா வீரா சூரா தீரா வடா வீரா சூரா தீரா வடா மதி கலங்க கதி கலங்க வடா வாடா Perseverance. That's what I'm talking about, G. You feel me? Check it. Let's go. உலகம் உன்னை எதிர்க்கும் போது உன்னை நீயே நம்பும் போதும் ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி. Ain't never backing down fam, no matter I'm sticking to plan, ain't settling for nothing less than a historic victory. Just isn't me to lose my grip and let things be my destiny. Just testing me, I've got so much more left in me. Yo, I'ma keep pushing. Impossible is a word I murder for this mission. Yeah, my will is serving hella unrelenting, putting in the work 24/7 in the fall, winning after your opinion, rain and shine. I'm on fire all season, better watch out. This a hard route, you ain't never gonna see me rock out. ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல, தொடர்ந்து பாரு. என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. வானத்தையே கிழிச்சிட்டு எவன் குதிச்சாலும் சாவுக்கு பயமில்ல, வெடிக்கட்டு போரு. என்னைக்கும் விடாமுயற்சி, நம்பிக்கை விடாமுயற்சி. நீங்க நல்லா இருக்கணும்.
நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காவல் உட்கோட்டத்தின் துணை காவல் கண்காணிப்பாளராக கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை மூன்றும் காவல்துறையின் கோட்பாடு என்பதற்கு ஏற்ப தமிழக காவல்துறையில் 1997ஆம் ஆண்டு நேரடி சப் இன்ஸ்பெக்டராக தேர்வு செய்யப்பட்டு இந்த மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலே கள்ளச்சாராயத்தை எல்லாம் ஒழித்து உத்தமர் காந்தி விருது என்று பல்வேறு விருதுகளை, ஜனாதிபதி விருது, முதலமைச்சர் விருது என்று பல்வேறு விருதுகளை பெற்று நேர்மைக்கும் கண்டிப்புக்கும் பெயர் போன ஒரு உண்மையான ஒரு நேர்மையான அதிகாரி இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய ஹைகோர்ட் நீதிபதிகள், பல்வேறு நீதிபதியெல்லாம் வச்சு நம்ம ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நம்மளுக்கு வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்கள் காவல்துறையில் அவரை பற்றி நான் இன்னைக்கு சார் முதல்ல நேரடியாக பார்க்குறேன். ஆனால் அவங்க பேரை நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மதுரை மாநகரத்தில் உளவு பிரிவில் அசிஸ்டன்ட் கமிஷனராக பல்வேறு பணிகளை தமிழ்நாட்டில் அவங்க பணியாற்றிய இடங்கள்லாம் உண்மையிலே இது போன்ற அதிகாரிகள் எல்லாம் பார்ப்பது அரிது. அப்படிப்பட்ட அதிகாரி நம்மளோட இந்த உசிலம்பட்டிக்கு டிஎஸ்பியாக வந்த முகூர்த்தமாக இந்த காவல் உட்கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எலுமலை காவல் சரகத்துக்கு உட்பட்ட டி ராமநாதபுரம் காவல் நிலையத்திற்கு நான் கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து இந்த பகுதியில் ஆடு தேடு போயிட்டு சொன்னாங்க. ஏற்கனவே செக்கானூர்ல போயிட்டு சொன்னாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் மேடம் நடவடிக்கை எடுத்து நம்ம அந்த சந்தவழியில் அவருடைய ஆடு எதிராக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதன் பின்பு பார்த்தா சார் எஸ்ஐ சார்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி 2 நாட்களுக்குள்ள நான் கண்டிப்பா பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு மறுநாள் மதியமே தகவல் வந்துச்சு. 23 ஆட்டுக்குட்டிகளையும் மீட்டு அந்த 4 பேருடைய ஆடுகளையும் மீட்டு கொடுத்தாங்க. நான் ஒரு மாசம் கழிச்சு நம்ம ஒரு ஏப்ரல் 15 மேல ஒரு பெரிய லெவலில் இங்கே சட்ட விழிப்புணர்வு வைக்கணும்னு நினைச்சிருந்தேன். இருந்தாலும் நேற்று நல்ல திடீர்னு இதை ஏற்பாடு பண்ணி நம்ம இதை உடனடியாக இன்றே வைக்கணும்னு சொல்லி நம்ம இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே இந்த விழாவிற்கு வருகின்ற நம்முடைய உசிலம்பட்டி காவல் உட்கோட்டத்தினுடைய துணை காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களை வருக என நம்ம வரவேற்போம். மேலும் எலுமலை டி ராமநாதபுரம் காவல் சரகத்தினுடைய காவல் ஆய்வாளராக 2008ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையில் பணியில் சேர்ந்து மேலும் அன்றைய தினம் நம்ம ஆடு திருடு போனோடனே சொன்னாங்க, இது குட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நாங்களும் எப்பவுமே நம்ம ஆளுக்கு எப்பவுமே இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எஸ்ஐ தான் சொல்லுவாங்க. ஆனா எஸ்ஐயே இன்ஸ்பெக்டர் நேரடியா
எல்லாம் கொடுத்தாங்க, நல்ல மனிதராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு போன் அடிச்சாங்க. ஆனா ஏற்கனவே எனக்கு வந்து இன்ஸ்பெக்டர் சார் வந்து அறிமுகமானவர், நல்லா தெரிஞ்சவர். ஆனா அவங்க இருக்காங்க எனக்கு தெரியாது. எப்பவுமே ஒரு பிரச்சனைனா நம்ம உடனே அந்த காவல் நிலையத்துக்கு தான் போவேன். அதுக்கப்புறம் டிஎஸ்பி சார் இப்போ யார் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த டிஎஸ்பி எல்லாருமே எனக்கு எல்லாம் நிறைய நம்ம அந்த கோயில் தமிழ்நாடு ஃபுல்லாமே நிறைய நம்ம நிறைய காவல்துறை அதிகாரம் நம்ம பழக்கம் இருக்கு. இருந்தாலும் நம்ம டிஎஸ்பி சார் வந்து முதல்ல ஸ்டேஷனில் சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம், நான் சென்னை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அதுக்குமே பிடிச்சதுனால மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துல இந்த பகுதி மக்கள் வந்து ஆண்டு வரக்கூடிய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய நீங்க சந்தோஷப்படுறதுனால இந்த விழாவை வந்து ஒரு அவசரமா நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது போக ஏன் அப்படின்னா இன்னும் நீங்க விழிப்புணர்வா இருப்பதற்காக நம்மளுடைய காவல்துறை கண்காணிப்பாளர்கள், காவல் ஆய்வாளர் அவர்கள் வந்து இங்க உங்களுக்காக விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு மெயினா வந்திருக்காங்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய டி ராமநாதபுரத்துடைய காவல் சார்பு ஆய்வாளர் 2 நாள் புடிச்சிட்டாங்க சொல்லிட்டு மறுநாள் கொடுத்து 23 குட்டியை நம்மளுக்காக ரெக்கவர் பண்ணி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த திருவள்ளுடைய சாம்ராஜ்யத்தை ஒழிக்கும் நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட நம்முடைய டி ராமநாதபுரம் காவல் சார்பு ஆய்வாளர்களுக்கும் மேலும் தனிப்படை போலீசாருக்கும் அனைத்து காவல்துறையினருக்கும் நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது நம்ம எருமலை காவல் நிலையத்துடைய காவல் ஆய்வாளர் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பு பாதுகாப்பு சங்கம் சார்பாக டி ராமநாதபுரம் காவல் சரகத்தில் ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாளுக்கு முன்னாடி ஆடு திருடு போயிடுச்சு, அந்த கடையில் இருந்தால் ஆட்டுக்குட்டியை காணும் அப்படிங்கிற மாதிரி புகார் வந்ததா எஸ்ஐ சொன்னாங்க. அப்புறமா திரும்ப அடுத்த நாளும் திரும்ப அதே மாதிரி ஒரு தகவல் இந்த மாதிரி மறுபடியும் போயிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் திருடுறாங்க, அந்த நேரம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்க, எப்படி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதில் எஸ்ஐட்ட சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நீங்களும் வந்து கையோட பார்த்துட்டீங்க. அவன் வந்து அந்த ஆட்டையும் பைக்கையும் போட்டுட்டு ஓடினான் ஆளு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அந்த பைக்கை போட்டு ஓடனே அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இங்கே இருக்கோம், வந்து கூட்டு போங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் வந்தான். அவன் ஆல்ரெடி எல்லாருக்கும் இங்கே தெரிஞ்சாலும் அவன் ஏற்கனவே அவன் மேலே வழக்கெல்லாம் இருக்கு. அப்புறம் அவனை பிடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடுதான் இங்கே கிடைச்சது 5 ஆடு போட்டு ஓட்டிட்டாங்க. அது இல்லாமல் அவன் இடத்துக்கும் போய் கிட்டத்தட்ட அவன் இடத்துல ஒரு 17 ஆடுகளை மொத்தமாக ரெக்கவரி பண்ணி மொத்தம் 23 ஆடு ரெக்கவரி பண்ணாங்க. அது இல்லாமல் அந்த 2 சின்ன பையனும் அவன் ஒருத்தருக்கு ஒரு பையனுக்கு 17 வயசு, 16 வயசு, 2 பேருமே. அவங்க 2 ஒரு 4:30 மணியை கூட ஸ்டேஷனுக்கே நேரடியாக வந்துட்டாங்க. எருமலை ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி தேடிட்டு போனால் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிடுறோம் சார் அப்படின்னு நேரடியாகவே ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. 2 சின்ன பையங்க. அவங்க இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆனதுக்கு மெயின் காரணமே வந்து அவங்களுக்கு ஒரு தவறான பழக்கம், போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல அடிமையான அந்த இதில் தான் அவங்க வந்து தேவையில்லாத செயலில் ஈடுபட்டுருக்காங்க. அது கைட் பண்ணது அந்த மெயினான ஆக்டிவிஸ் நம்ம முடிச்சது அந்த மெயினான அவன் தான் இந்த மாதிரி இந்த பையங்களை தவறான வழியில் கொண்டு போனதுக்கு காரணமே அவன் தான். அவனை நம்ம மெயினாக ரிமாண்ட் பண்ணிட்டோம். டி ராமநாதபுரத்தில் அவங்க 5 வழக்கு இருக்குது. நீங்கள் கொடுத்த புகாரே 5 வழக்கு. அது இல்லாமல் சேடப்பட்டி காவலுக்கும் வழக்கு போட்டு அவங்களுக்கும் ஆடு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 23 ஆடு இருக்குது. 23 ஆடும் மெயினாக எல்லாருக்கும் யாராருக்கு ஏன்னா திருடு போய் நிறையா இருக்குது. அவங்க வித்தது போக இருந்தால் தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு, மற்றவங்களுக்கு என்ன திருடு போட்டு அது முழுசும் கிடைச்சிருக்கு. இது முழுக்க அவர் எஸ்ஐ அவருடைய தான், அவர் எஸ்ஐ. அது இல்லாமல் அவங்க கூட இருக்க போலீஸ் ரைட்டு, அந்த அவங்க போலீஸ் தான் மெயினாக அங்கே உடனே பிடிச்சோன்னே அன்றைக்கி ஃபுல்லாக மதியத்துலேருந்து தொடர்ந்து போய் எங்கே ஆடுறது போட்டு எங்கே இருக்கோ நான் இந்த மாதிரி இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் எல்லா குட்டியும் எடுத்து உன்னோட தொடர்ந்து வேலை பார்த்து அவர் தான். அன்றைக்கி நைட் அக்யூஸ் வச்சுருந்தது சரி, ரிமாண்ட் பண்ணி அடுத்த நாள் சாயந்தரம் 3 மணி வரைக்கும் கண்டினியூவாக, அதான் மதியத்துலேருந்து அடுத்த நாள் 3 மணி வரைக்கும் ரிமாண்ட் போகிற வரைக்கும் முழுக்க இருந்து அந்த ஸ்டேஷன் காவலர்கள் இருந்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒன்லி கைட் பண்ணதான் சார் நானும் சரி மெயினாக கைட் பண்ணதான்
அவருக்கும் அந்த பாராட்டு உங்களோட பாராட்டு அவருக்கும் அதை கூடி அந்த பணியில் ஈடுபட்ட காவலருக்கு தான் பேசுவேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் நிறையா இடத்துல பயணம் மாறீங்க. ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் கடையில் வச்சுட்டு போயிருங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. நீங்கள் இருக்க இடத்துல ஒரு சோலார் ஒய்ஃபை கேமரா கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த கடையில் வச்சுட்டு போயிருந்தீங்க, அங்கே ஒரு ஒய்ஃபை கேமரா கனெக்ட் பண்ணிங்கன்னா யார் அந்த இடத்துல வந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து உடனே உங்களுக்கு அனுப்பிவிடும். நிறைய அட்வான்டேஜ் வந்துச்சு. ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், அந்த இடத்துல ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். கேமரா இருக்குன்னு தெரிஞ்சாலே யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் அதையெல்லாம் வந்து செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் சொல்லிக்கிறேன். பாருங்க, அதுக்கு நீங்கள் போகிற இடத்துல எங்களோட நம்பர் வாங்கிக்கிங்க. நிறைய இடத்துல தேவையில்லாத ஏதாச்சும் இந்த மாதிரி கஞ்சா வேற எதுவும் போதை பொருட்கள் எது விற்பனை இருந்தாலும் எங்களுக்கு தகவல் தெரிவிங்க. யாருக்கு நிறைய இடத்துல பயணப்படுங்க. உங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்கலாம். பார்க்கறது எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த அதில் பயன்படுத்துகிறவங்க ஒழிச்சாவே இந்த திருட்டுன்றது நடக்காது. அது தேவையில்லாத வழிக்கு பணக்காரங்க அதை மொழிகளுக்கு இந்த மாதிரி தவறான பழக்கங்கள் ஏதாவது நீங்கள் கண்ணில் பார்த்தா கண்டிப்பாக எங்களுக்கு தகவல் தெரியுங்க. சாப்பிட்டே நம்பர் இருக்கு, நான் கொடுத்துருந்தேன். அந்த குரூப்லேயே போட்டுருங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம பகுதியில் எதாக இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம நடவடிக்கை எடுக்கணும். திடீர்னு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணி எங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு சொன்னதுக்கு மிகுந்த நன்றி. இப்பொழுது நம்முடைய கைமாயனுடைய நம்முடைய சிறப்பு விருந்தினர் உங்களுக்கெல்லாம் இப்பொழுது நம்முடைய உசிலம்பட்டி காவல் உட்கோட்டத்துடைய துணை காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மாலை பொழுதிலே இனிமையான விழா ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் முதற்கண் நினைத்திருக்கிறேன். சார் அட்வொகேட் சார் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இருந்தாலும் ஒரு நிகழ்வு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், சார் வரணும்னு சொல்லி சொன்னார். திடீர்னு ஏற்பாடு பண்ணாதான். திடீர் ஏற்பாடுனாலும் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்கோம். அதற்காக சாருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி தெரிவிக்கிறேன். இப்போ இன்ஸ்பெக்டர்ஸ் இளமலை இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி இது ஒரு திருடு போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிற எஸ்ஐ இமீடியட்டாக வந்து கண்டுபிடிங்க. மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆடு வளர்த்துட்டு இருக்காங்க, எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் கண்டுபிடிங்க, சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அவருக்கு அறிவுரை சொல்கிறோம். அந்த அறிவுரை அப்படியே ஏற்றுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி அவர் இளமலை எஸ்ஐயும் அவங்க டீமும் இமீடியட்டாக அதில் ஆக்ஷனில் இறங்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த முழுக்க கண்டுபிடிச்சதுக்கான முழு காரணமும் முழு பாராட்டுக்குரியது இளமலை அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். உங்கள் சார்பாக நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். அதே போல் இப்போ குற்றவாளி யார் வந்து பிறக்கும் போதே குற்றவாளியாக பிறக்கிறதில்ல. பழக்க வழக்கங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவங்களுடைய ஏரியாக்களுடைய பழக்க வழக்கம், அவங்க யார் கூட சேர்றாங்க, நல்லவங்களோட சேர்ந்தால் நல்ல பழக்க வழக்கம், கெட்டவங்களோட சேர்ந்தால் கெட்ட பழக்க வழக்கம், சந்தர்ப்ப சூழ்நிலைகள்லாம் குற்றவாளியாக உருவாகிறாங்க. இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்களாக்க நிறைய போதை வஸ்துக்கள் வந்து எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் ஏதாவது ஒரு வழியில் வந்து வெளியே வந்துடுது. போதை வஸ்துக்கள் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால குற்றங்கள் கூடுது. இப்போ முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றம்லாம் வந்து ரேராக உணர்றதுனா நடக்கும். இப்போ நிறையா நடக்கிறதுக்கு காரணம் வந்து போதை, கஞ்சா, தண்ணி, இதுதான் காரணம். அதனால் வந்து நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் நீங்கள் எல்லாரும் பாடுபடக்கூடிய காலையில் எழுந்திரிச்சா நைட்டு வரைக்கும் கடுமையாக உழைச்சி ஆடு வளர்க்குறதுல வந்து விவசாயம் ரொம்ப கடுமையாக உழைக்கிற பாட்டாளி மக்கள் நீங்கள் எல்லாருமே பாட்டாளிகள். இதை வந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நல்ல முறையில் படிக்க வச்சு அவங்கள ஒரு அரசு உயர்த்துறை ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி இல்லைன்னா அந்த பதவிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போய் உங்கள் பிள்ளைகளை வந்து நல்லபடியாக ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர
உங்களுடைய பெற்றோர்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். அவங்க ஒரு நீங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டாலும் உங்கள் பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசில் வச்சு பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. அது குலதெய்வங்கிற மாதிரி உங்கள் தொழிலையே இறக்கிறதுக்கு மேக்சிமம் இறக்காத அளவுக்கு பிள்ளைகளை நல்ல நிலைமையில் ஒரு நல்ல நிலைமைக்கு அரசு பணிக்கு நல்ல பணிக்கு போகிறதுக்கு உங்கள் பிள்ளைகள் நல்லபடியாக பதவிகள் பெற்று நல்ல வாழ்க்கை வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்கிறேன். அதே போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களை சார்ந்தவங்களும் போதை பழக்க வழக்கத்திற்கு எக்காரணத்தை கொண்டும் அடிமையாயிடக்கூடாது. இப்போ எத்தனையோ தொழிலாளிகளை பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உழைச்சி அப்படியே கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு போதையோட வீட்டில் போய் பெண்களை துன்புறுத்துறது, பிள்ளைகளை பிடிச்சி அடிக்கிறது, இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க. டெய்லி அங்கே புருஷனை கொண்டு தண்ணியை போட்டு தரால் நடக்கிற தகராறு பூரா எல்லாமே போதையினால தான் தகராறு வருது. அந்த மாதிரி நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் அந்த எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகாமல் அதுலேருந்து அப்படியே அடிமையாகிருந்தாலும் விடுபட்டு நல்ல வாழ்க்கையை முன்னேற எல்லாம் வல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல பிள்ளைகளை படிக்க வைங்க. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க. பேரம்பேத்திலாம் படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுக்கு தாய்மார்களையும் கேட்டுக்கிறேன், உங்களையும் கேட்டுக்கிறேன். இதில் சார் நிறைய உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. எப்படி ஒரு குரூப் 1 எக்ஸாம் எழுதுறது, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுறது, அந்த மாதிரி கவர்மெண்ட் போகிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கான அந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணி நம்ம சமுதாயத்தை ஒரு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நீங்கள் வழிகாட்டி இதில் எப்படி இப்போ வழிகாட்டுறீங்களோ அதே போல் அந்த மாதிரி வழிகாட்டி அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் முன்னேறதுக்கு நீங்கள் வழிகாட்டுறதுன்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். மேலும் விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்யும் காலத்தின் தன்மை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாமே உழைச்சிட்டு வந்திருப்பீங்க. திரும்ப நைட்டு போய் படுக்கணும், காலையில் எழுந்திரிச்சு திரும்ப உழைக்கணும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால் அதிகம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. திரும்ப தான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையும் நல்ல முறையில் அமைய இறைவனை வேண்டி கேட்டுக்கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நாம் அனைவரும் நம்முடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளருக்கு மற்றும் காவல் ஆய்வாளர், சார்பு ஆய்வாளர், அனைத்து காவலர்களுக்கும் நம்முடைய கால்நடை வளர்ப்போர் சார்பாக, ஆடு வளர்ப்போர் சார்பாக நம்ம நன்றி காணிக்கையாக விரும்புகிறோம். ஏனென்றால் நான் டிஎஸ்பி சாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு தான் நான் இப்போதான் பார்த்தேன். ஆனால் சொன்னாங்க இந்த மாதிரி விழாக்களுக்குலாம் வருவாங்க, நீங்கள் கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அப்புறம் சார் எந்த பேச்சும் எனக்கு தெரியாது. 96 97 இன்னைக்கு தான் நான் விசாரிச்சு கண்டுபிடிச்சேன். எங்க பேசுற எல்லா இடத்துலையுமே எந்த ஒரு அதிகாரிக்கும் இன்னொரு அதிகாரி பற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சு 97 இருந்து நான் நிறைய இன்னைக்கு விசாரித்தேன் சார் பற்றி. அந்த அளவுக்கு ஒரு மக்கள் சேவையில, அதுவும் குறிப்பா இந்த மதுரை மாவட்டத்தில் பேரையூர் பக்கத்துலலாம் அவர்கள் பணியாற்றி உத்தம காந்தி விருது என்ற பல்வேறு விருதுகளை வாங்கி இந்த காவல்துறை பணியை உண்மையிலே பொதுமக்களுக்காக அர்ப்பணித்த ஒரு நல்ல அதிகாரி அவர்கள் இன்னைக்கு நம் முன்னால் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல அறிவுரையை வழங்கியிருக்கிறார்கள். பெரும்பாலும் நம்ம இந்த கொரோனா காலத்தில் இந்த சங்கத்தை ஆரம்பித்து உங்களை எல்லாம் பல்வேறு வகையில் நல்வழிப்படுத்தி நிறைய நமக்கு ஹைகோர்ட் நீதியரசர்களிலிருந்து எல்லாமே நிறைய உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், நிறைய வழக்கறிஞர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. நிறைய இடங்கள்ல நிறைய மீட்டிங்ல உங்களை பற்றி நிறைய பேர் பாராட்டி பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட எந்த விதமான இதுவரைக்கும் மது அருந்தி
வந்து ஒரு சின்ன ஒரு மது அருந்தியனால் ஒரு எந்த விதமான ஒரு விபத்தோ எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் எங்களுடைய ஒரு நான் இப்போ உங்களோட நிறைய மேடைகளில் பேசியிருக்கோம். யாரும் மது அருந்தக்கூடாது, ஹெல்மெட் போடணும். அந்த ஹெல்மெட் போட சட்டம் போட்ட நீதிபதியவே கூட்டியாந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம் வச்சுருந்தோம். அது மாதிரி யாருமே எந்த விதமான கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாது. சார் சொன்னாங்க இந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் அதுதான் நீங்கள் மகளிர் இப்போ லேட்டாக தான் சொன்னேன், 5 மணிக்கு தான் சொன்னேன், லேடிஸ் தான் வர சொல்லுங்க அப்படின்னு. அப்படி இருக்கிறது நிறைய பேர் வந்திருக்கீங்க. அடுத்த ஒரு விழாவை கண்டிப்பாக சார் தலைமையில் இந்த இன்னும் ஒரு மாதம் போட்டேன். இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு வந்த இப்போ கம்மியாக வந்திருக்கீங்க. எனவே அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகளிர் ஒரு சட்ட விழிப்புணர்வு விழாவை மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு விழாவை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அவசரமாக இன்னைக்கு ஒரே நாளில் முடிவெடுத்து ஏற்படுத்தப்பட்டது. அப்படி இருந்துமே இன்னைக்கு இவ்வளவு பேர் இந்த பகுதியில் கிருஷ்ணம்பட்டி பகுதியிலிருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. உண்மையிலே நல்லது யார் செஞ்சாலும் நம்ம தொடர்ந்து வந்து நம்ம தமிழகம் முழுவதும் இப்போ நம்ம பாராட்டிட்டு இருக்கோம். உசிலம்பட்டி மட்டுமல்லாது துறையூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க. 11 பவுன் நகை வந்து 36 மணி நேரத்தில் அங்க இருந்த காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் அவர்கள் பிடித்தார் சொல்லி உலகத்துல எல்லா மீடியாவும் அனைத்து டிவிலையும் போச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த ஆடு வழங்கக்கூடிய மக்கள் ஒரு நன்றி விசுவாசமான மக்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாக நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தமிழகம் முழுவதும் ஒரு ஒற்றுமையும் ஒரு சகோதரத்தமையும் ஒரு விழிப்புணர்வையும் நம்ம தொடர்ந்து ஏற்படுத்திட்டு வரோம். எனவே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று இந்த ஆடு வழங்கக்கூடிய இந்த விவசாயம் கால்நடை வளர்ப்போம், விவசாயத்தை பாதுகாப்போம் என்ற நோக்கத்தோடு நம்ம ஆடு வளர்ப்போரை ஆண்டவராகவும் கால்நடை வளர்ப்போரை கடவுளாக நடத்திட்ட நம்ம இந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தி வருகிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம்முடைய உசிலம்பட்டி நகர சார்பு ஆய்வாளர் சார் பாண்டியராஜன் சார் அவர்கள் இப்பொழுது நமக்கு உரையாற்றுவார். இப்பொழுதிலே விழாவிற்கு செய்த சரவணன் சார் அவர்களுக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் உசிலம்பட்டி உட்கோட்ட காவல்துறை நிலைப்பட்டார் டிஎஸ்பி அவர்களுக்கும் எலுமலை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாரிவந்த அவர்களுக்கும் சகல ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். சரவணன் சார் வந்து முன்னாடியே தெரியும், சந்தைக்கு போயிருக்கோம், எங்கள் இன்வால்வ் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி என்ஃபில் பிள்ளை எவ்வளோ வந்து அவர் நிறைய ஃபங்க்ஷன் வச்சு அட்டன் பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு 2 பஞ்சாயத்தில் வந்தோம்னா பிரச்சனை இல்லாமல் செஞ்சு கொடுப்போம். அதுக்கு இவங்க மக்களும் எல்லா விஷயத்தையும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இப்போ சுரும்பிக்கிறது முன்னாடி நிறைய ஆர்டர் காண போச்சு. முன்னாடி எஃப்ஐஆர் போட்டு அதை என்ன பேசுவார், நானும் இந்த மாதிரி பண்ணுங்க செய்ய சொல்லி அதே மாதிரி கனெக்டாக பண்ணி கேட்டு சரின்னு சொல்லிடுவார். மேக்சிமம் என்ன சொன்னாலும் ஓரளவு கேட்டுக்கிட்டு செயல்படுவார். ஆனால் இந்த விழாக்கு அப்போதே கூப்பிட்டாரு. காலையில் என்கிட்ட ஃபோன் பண்ணி டிஎஸ்பி பற்றி எல்லாத்தையுமே அவர் பற்றி எல்லாம் விசாரிச்சாரு, எல்லாம் சொல்லியிருந்தேன். 20 கூட கூப்பிட்டு எல்லாம் மகன் சார் சொன்னார். எல்லாம் ஃபோன் நம்பர் தான் கொடுத்தேன். டியூட்டினால அதனால் பேசுறதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். செயல்பட்ட சார்பு ஆய்வாளர் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பிள்ளைங்க கொடுத்தீங்க, நான் இப்போ திருடு போனால் அதை பிடிக்கிறோம். அது இல்லை, திருடு போகாமல் பார்த்துக்கணும், அது மட்டும்தான் எனக்கு. அதுக்கு முன்னாடி என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிங்க. அதான் என்னோட வேண்டுகோள். அனைவருக்கும் வணக்கம். காவல்துறை கண்காணிப்பாளர் ஐயா வணக்கத்துறையா ஐயா டிஎஸ்பி ஐயா அனைவரும் வரவேற்பு தங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்கும். தற்போது ஐயா எலுமலை காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அனைவரும் சர்வத்துடன் நமது வாழ்த்துக்களை தெரிவித்து நமது டி ராமநாதபுரம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர்
அனைவரும் கரகோஷத்துடன் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் உச்சவட்டி நகர்ப்புற காவல் ஆய்வாளர்கள் அவர்களுக்கு கொண்டாடி பூஜை கௌரவிக்கப்படுகிறது. அனைவரும் கரகோஷத்துடன் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கரகோஷம் இருப்போம். காவல்துறை பொன்னாடை பூர்த்தி கல்விக்குரிய அனைவரும் கரகோஷத்துடன் தங்களது வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு. தற்போது இந்த விழாவிற்கு நல்ல சீருடையாக அணிவகுத்து வருகை தந்துள்ள நமது தமிழ்நாடு கால்நடை வளர்ப்பவர்களையும் ஆடு வளர்ப்பவர்களையும் வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்று நமது இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நமது நிறுவனர் மாநில பொதுச்செயலாளர் உயர்ந்த ஐயா சத்யந்தி சரவணன் அவர்களையும் இந்த விழாவிற்கு தலைமையேற்று நம்மளெல்லாம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நமது உசிலம்பட்டி காவல்துறை கண்காணிப்பாளராக பணிபுரியும் நமது வணக்கத்திற்குரிய ஐயா டிஎஸ்பி ஐயா அவர்களையும் நமது எழுமலை காவல் ஆய்வாளர் அவர்களையும் உசிலம்பட்டி நகர காவல் ஆய்வாளர் அவர்களையும் மேலும் அவர்கள் வருகின்ற காவல்துறை அனைத்து அதிகாரிகளும் வரவேற்று அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமது சங்கத்தை சார்ந்த கிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றுவார். தமிழ்நாடு கால்நடை பாதுகாப்பு சங்கத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு கூட நம்ம ஆடு வளர்ப்பு சங்கம் இருக்கிறது. அதில் முக்கியமாக 3 வார்த்தை நான் கடமைப்பட்டுள்ளேன். இருந்தால் முதல்ல நம்மளுக்கு உடம்பு முடியலைனால் உண்மையிலேயே டாக்டர் போவோம். அவர் ஒரு கடவுளைத்தான் நம்ம நினைப்போம். அந்த வகையை பார்த்தோம்னு சொன்னால் அவங்க ஒரு உயிர் தான் காப்பாற்றுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கூட பண்ணணும்னு சொன்னால் இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் இருந்தால் கடமையும் அவர் கட்டுப்பாடும் அவருடைய சட்டத்தை இருந்தது. இன்னைக்கு உண்மையிலேயே அவங்க நமக்கு நம்பி நட்கட்டளை சொல்லும்போது நம்ம மச்சா மாமா காப்பாற்ற முடியாது, நம்ம அண்ணன் தம்பி காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஆபத்து, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு தலைமையில் ஒரு ஆபத்தில் இருக்குன்னு சொன்னால் இன்னைக்கு ஒரே கடவுள் நம்ம காவல்துறை ஐயா அவர்கள் கடவுள் தான் இன்னைக்கு நம்ம பாதுகாப்பு பண்ண கடவுள். அந்த ஒரு கடவுள் மட்டும் நம்மளுக்கு என்ன இருந்தாலும் நினைக்கின்றது. இன்னைக்கு ஒரு தாய்காப்பன் காப்பாற்ற முடியாத ஒரு செயல்பாடுகளை இன்னைக்கு நம்ம காவல்துறை ஐயா கடவுள் அந்த கருப்புசாமி காக்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணாலும் காவல் இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளை உடமைப்பட்டு இன்னைக்கு எந்த வழியாக இருந்தாலும் நம்ம அவர்களை வாழ்த்தி நம்மளுடைய கடமையோடு நம்ம செயல்பட வேண்டும். தம்பி சொன்ன மாதிரி நம்மளுடைய வண்டி வாகனத்தில் போனாலும் நம்மளுடைய கடமையோடு செயல்பட வேண்டும். போலத்தூர்களை வணங்கணும் சார் சொன்னாங்க. அந்த மாதிரி எந்த இதுவும் நம்ம அணிவிக்க மாட்டோம். இருந்தாலும் அந்த பாதுகாப்பை சொன்னாங்க. நம்மளுடைய எலுமலை காவல்துறை ஐயாவோட ஒரு முக்கியமான இதில் சொன்னார். இருந்தாலும் நம்மளுடைய அந்த இடத்துல கேமரா வைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சார் சொன்னாங்க. இது காலப்போக்களை நம்மளை மாற்றி அமைச்சு ஏதோ நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய கடமையோடு நம்ம செயல்பட பண்ண வேண்டும். அந்த செயல்பாடு பண்ணும்போது
என்னைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ இருக்கும். அதுபோல நமக்கு அந்த பொருள்களை கொடுத்து முன்னாடி தான் காவல்துறை ஒத்துழைப்பும் அந்த கடமைகளும் அவங்க சேர்க்காக நிறைய இருக்காங்க. நம்முடைய கடவுளை தொடர்ந்த கடவுளாக நினைத்து இந்த காவல்துறைக்கும் அமைச்சர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து இந்த உத்தரமணி தாலுகாவுக்கு அமைந்திருக்கும் நமது சங்க உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் அனைவரும் பார்த்தவுடன் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை விட கால்நடை வளர்ப்போடு நமது ஐயா காவல்துறை அவர்களையும் நமது வழிகாட்டி ஐயா சத்தியம் நம்மளுக்கு நிலவு கொண்டாடுறதுக்கு மிக நம்ம ரொம்ப பொறுமையோடும் ஒற்றுமையோடும் நம்ம இருந்து வர்றதுதான் இதனுடைய பெருமைக்கு காரணம். இதை மீண்டும் நம்மளுடைய காவல்துறையும் கால்நடை வளர்ப்போரையும் ஒன்று சேர்த்த நம்ம ஐயா சத்தியேஸ்வரர் அவர்களுக்கும் மற்றும் இந்த காவல்துறையினருக்கும் உறுதியோடு இருப்போம் என்று உறுதியோடு நன்றி வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே சிறப்பு காவல்துறை பேரதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் பொதுவாக ஒரு நாய்க்குட்டியை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ இங்கே இருக்கிற இவ்வளோ மக்கள் குறைஞ்சது ஒருத்தருக்கும் 100-200 நாள் அந்த தீ ஓட்டு காலையில் சாயங்காலம் பராமரிப்பு பண்ணது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமானது. அப்போ மாசுக்கார மக்கள் அனைவருக்கும் என்னோட வந்து எனக்கு கண்டிப்பாக தெரிவிச்சுங்க. இரவு பகல் மழை பனி வெயில் இது இருக்கிறது அந்த மாதிரி ரொம்ப மனசுக்குள்ள உள்ளதாக இருக்கு. இந்த திரும்ப கண்டுபிடிச்சு மக்களுக்கு பேர் உறுதியாக இருந்த காவல்துறை அனைவரும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நன்றி. தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்க பாராட்டு விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நமது ஐயா சத்யேஸ்வரன் அவர்களை பாதம் தொட்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் காவல் ஆய்வாளர் அவர்களையும் சார்பு ஆய்வாளர்கள் அவர்களையும் மற்றது காவல்துறை நண்பர்கள் அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த ஆடு வைப்பவர்களுக்கு தீராத ஒரு பிரச்சனையாக இருப்பதென்றால் இந்த ஆடு காணாமல் போவது, அதை நாம் இல்லாத நேரம் தேடி செல்வது பெரும் தலைவலியாக இருந்தது. இன்று அப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நமது காவல்துறை ஒரு காவல்துறைக்கு ஈடாக நமது காவல்துறை ஒப்பீடு செய்யலாம் என்று சொல்லியிருக்கார்கள். அந்த வகையில் ஒரு நாள் எங்களுக்கு தேவையில்லை, அரை நாளே எங்களுக்கு போதும் என்று நமது தமிழக காவல்துறை இன்று இந்த குற்றவாளிகளை கைது செய்து நமது குட்டிகளின் மீட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு கால்நடை வளர்ப்போர் பாதுகாப்பு சங்கம் சென்னை உயர்நீதி வழக்கறிஞர் சத்யேஸ்வரன் சார் 4 வருஷ காலமாக நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக பாடுபட்டு அங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனே வந்து அந்த காரியத்தை நம்மளுக்கு அன்போட வந்து காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கிறாரு. திருடர்கள் வந்து இங்கே எந்த இடத்துல நடந்திருந்தாலும் ரொம்ப நம்மளுக்கு ஒரு தொழில்பூர்வமாக பாதுகாப்போட நல்ல ஒரு சிறப்பாக தைரியமாக இருந்துமே வந்து தைரியமாக எந்த இடத்துலையும் தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தைரியங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து ஒரு காவல்துறை
நாள் முன்னாடி வந்து அவங்க ரொம்ப ஒரு பயணிகள் தான் அதை எப்படி போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்ட்டுலாம் அவங்க ரொம்ப ஒரு பயத்தோட இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி பயப்படவே தேவையில்லை. அவங்க வழக்கறிஞர் சத்தியம் செல்வன் சார் இருக்கிறதையும் அவங்க எதுக்குமே அஞ்சாம எந்த இடத்துலையும் தைரியமாக போய்கொண்டு இதாக துணிவாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு கடவுளாக வந்து அவங்க சத்தியம் செல்வன் சார் தான் நம்மளுக்கு ஒரு தெய்வமா ஒரு நம்மளுக்கு வீட்டு அவங்களோட ஒரு பெரிய கடவுளாக வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப சிறப்பாக கிடைச்சிருக்காரு. அதை வந்து அவருக்கு சத்திய செல்வனுக்கு ஒரு பெரிய கோடான நன்றி வணக்கம். தமிழ்நாடு காவல்துறை அனைவருக்கும் ஒரு நன்றி வணக்கம். கால்நடை அனைவருக்கும் ஒரு இரவு வணக்கம். நமது ஆர்வலர் அடையாளமாகவும் கால்நடை வளர்க்கும் கல்வெட்டாகவும் நமது ஐயா சூசலர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்த அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி சொல்லியிருக்கிறேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர்
தேனி மாவட்டம் ஆயிரக்குளம் மக்களுக்கு கிடைக்காத பிள்ளை வீரர் வளமுற்று சத்தியம் சி சரவணன் ஐயா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி வணக்கம். கருணையாத மக்கள்களை காப்பாற்றி கற்பித்து வரும் வீரர் தலைமுத்து சிங்கத்துக்கு அம்மா கால்நடை பாதுகாப்பு சங்கம் யாதவர்கள் எல்லாரும் ஒன்று கூறி ஒத்துழைக்க வேண்டும் என்று ஆயிரம் மக்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சத்தியம் சி சரவணன் ஐயா வீர அவர்களுக்கு சிங்கம் சொந்தம் நம்ம மலையாளர் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காத பிள்ளைகளை கிடைக்கிறார். அதுக்கு நல்லபடியா நம்ம உறவுகள் ஒத்துமையா ஒன்று சேர்ந்து ஒரு வீட்டு பிள்ளைகள் மாதிரி செய்ய வேண்டும் என்று இந்த கல்லூரி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு 4 வருஷமாக இந்த சங்கம் வளர்க்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு என்னென்ன நடவடிக்கை பண்ணணுமோ அத்தனை நடவடிக்கையும் இன்னைக்கு நம்ம மாநில பொதுச்செயலாளர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக முக்கிய நம்ம போயிடுறோம். இன்னைக்கு அவர் விழிஞ்சு தூங்குறதுலாம நைட்டு கூட தூங்குறதுலாம விழிஞ்சு ஒரு நினைப்பு இன்னைக்கு நல்லா இருப்பாங்களா, நாளைக்கு நல்லா இருப்பாங்களா, என்னது இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குது, அவர் விட நினைச்சு அவரோட குறிப்பு அவரோட மனசோட பேசுறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மாதிரி அதை கவனிச்சு நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு எந்த ஒரு அடுத்த ஓட்டுகளோ இது வரைக்கும் நம்ம ஒரு ஓட்டு தெரிஞ்சான பட்டுதான் இன்னைக்கு யாருமே நம்ம கவனிச்சு பார்த்துருக்கு. யார் இன்னைக்கு என்ன பிரச்சனை, எங்கெங்க பிரச்சனை முதல்ல அந்த கேள்வி தான். நம்ம எந்த நேரம் போன வச்சாலும் அதை மறுத்து சொல்றது கிடையாது. அந்த இடத்துல நேரடியாக இதை பிரச்சனை முடிக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு தான் இன்னைக்கு இந்த நம்ம மாநில பூசலாக பண்ணி கொண்டிருக்காரு. ஒரு சாதனையும் இன்னைக்கு நினைச்சு பார்த்தா நம்மளோட முன்னாடி புதிய பண்ணி அனுப்பணும். இந்த புதிய பண்ணது நம்ம ஒரு ஆகாது. அந்த மாதிரி எந்த பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மளுக்கு பார்க்கறதுக்கான உடனே பார்க்கறதுக்கான ஆளு யாருமே கிடையாது. ஒரு ரோடு போனாலும் சரி, ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு அடிச்சிட்டாலும் சரி, ஒரு எடுத்தாலும் சரி, எந்த வரைக்குமே இன்னைக்கு ஒரே மனிதனாக இருந்தால் அவர் ஒரு தான் சாதிச்சு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி சாதிக்கிறதுக்கான ஆளு நமக்கு கிடையாது. அதுபோல என்ன நம்மளோட மக்களோட எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பட்டுக்கோட்டையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாத்திரையை சாப்பிட்டு ஒரு குழந்தை ஒரு தத்தமாக நினைச்சு அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம சமூகத்தோடு உடனே கைப்பற்றி உடனே செயல்பாடு பண்ண அந்த உடனே பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு இடம் செயல்படுத்தி அதுக்கு வீடு ஒரு ஆர்டர் கொடுத்து அந்த சாதிக்க முடியாத ஒரு நடிகான சாதிச்சு பட்டுக்கோட்டையை சாதிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு சாதனை நிறையா இருக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய அரசியல் ஈடுபட்டு ஒரு அரசியல்காரர் இருந்தால் நமக்கு ஒரு அரசியல் முக்கியம் தேவை. அந்த அரசியல் நம்ம இருந்தாலும் எத்தனையோ சாதனை சாதிக்க முடியும், எத்தனையோ நம்ம பண்ண முடியும். சும்மா மாநில பொருளாதார நம்முடைய கால்நடைகளை அடைத்து விட்டு நம்ம ஆட்டுப்பைக்கு போன பிறகு இந்த குட்டி மாட்டு கிடாப்புல அடைக்கப்பட்டிருந்த குட்டிகளை தொடர்ந்து திருடர்களால் தூக்கி செல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நிறைய சம்பவம் நடந்துச்சு. இதனால நம்முடைய மதுரை மாவட்ட தலைவர் பாலமுருகன் மற்றும் அவர் கருப்பசாமி, அவர் பேரையூர் பூமுருகன் மற்றும் நம்ம நிர்வாகிகள் எல்லாம் அன்னைக்கு நம்ம ஒரு சிறுத்தை கிருஷ்ணன் எல்லாரும் அன்னைக்கு சேனப்பட்டி காவல் நிலையம் மற்றும் அந்த டி ராமநாதபுரம்
எதுவும் கண்டுபிடி என்று அன்னைக்கு ஃபுல்லாக அழைச்சோம். மறுநாளே வந்து அந்த திருடர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அனைத்து குற்றவாளிகளையும் வந்து நம்ம வந்து கைது செஞ்சுட்டோம். காவல்துறை வந்து கைது செஞ்சதுக்கு இன்றைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக மேலும் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வைக்கின்ற பொழுது மேலும் வந்து நீங்க எல்லாமே வந்து இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேசியிருந்தாங்க. அதை அடிப்படையாக கொண்டு நீங்க எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கிற குறிப்பாக வந்து இந்த பெண்கள் நான் ஈவினிங் 3 மணிக்கு தான் சொன்னேன் பெண்களே வர சொன்னேன். அதை பார்த்தா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. எனவே நம்ம தாய்மார்கள் பெண்கள் அனைவருக்கும் முதல்ல வந்து உங்களுக்கு மேலும் நம்முடைய வாடிப்பட்டி தலைவர் ஐயா பெரியசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க 1000 பேர் சொல்லுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவங்களாம் தெரியும் என்னை பற்றி. ஏன்னா உங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல 2020 கொரோனா டைம்ல முதல் என்னை பார்த்தவர் கொரோனா வந்த உடனே என்னை பார்த்தவர் அவர் தான். நான் அதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தேன். கொரோனா வந்தோடனே இந்த பகுதிக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பகுதிக்கு நம்ம எல்லாம் சொந்தம் எல்லாம் வாங்கியாங்க எல்லாமே. ஆனால் அப்போது அவங்க ஊரில் ஒரு பிரச்சனைக்கு வந்து என்னை வந்து முதல்ல பார்த்தாரு. அன்னையிலேருந்து அப்போவே வந்து என்கிட்ட வந்து வேற வைக்கணுமா நினைச்சு எனக்கு ஒரு பெரும் தொகையை கொண்டு கொடுத்தாங்க. அந்த ஊர்ல இருந்து கிராமத்து காசு 30,000 கொடுத்தாங்க. யாராவது காசு வாங்க போவாங்களா கேளுங்க. கடைசி வேணும்னே 5000 டீசல் கொண்டு கொடுத்தாங்க காருக்கு. நான் ஏதாவது வாங்கலாம்னு கேளுங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு கழித்து நம்ம சங்கமே ஆரம்பித்தோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இப்போ 2022 ஆமாம் 22 இங்கே ஆரம்பித்தோம். ஆனால் தொடர்ந்து வந்து நான் வந்து சிறு வயதிலிருந்தே மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருந்தோம். பல்வேறு பகுதிகளில் சேவை செஞ்சுட்டு தான் இருந்தோம். புதுசாக ஒன்று யாருக்கும் வரப்போது கிடையாது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக காவல்துறையில் 87 பேஜ் 96 97 போன்ற அனைத்து பிரிவு அதிகாரிகளையும் எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை தமிழகம் முழுவதும் நம்ம நேரடியாக அணுகியிருக்கோம். எல்லாருக்கிட்டையுமே நம்ம வந்து மரியாதையோடும் கனிவோடும் மற்ற வழக்கறிஞர் மாதிரி மற்றவங்க மாதிரி நம்ம வந்து என்னைக்கு எளிமையாக நம்ம இந்த ஏதாவது ஒன்று செய்யணும் மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க எனக்கு உருவாச்சு. அப்போதுதான் இந்த கொரோனா டைமில் யாருக்காவது பிரயோஜனமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செஞ்சுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 550 வண்டிக்கு மேலே பைக் நம்ம கொரோனா காலத்தில் எடுத்து கொடுத்துருக்கோம். அது யாருமே எனக்கு தெரியாது. அவங்க முகமே யாரும் தெரியாது. யாருக்கு நம்ம உதவி செய்யவே தெரியாது. அவங்களாம் யாரும் 1 வருஷம் கழிச்சு என்னை பார்த்தாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அன்னைக்கு அவரோட அவங்க சொந்த வேலையே பார்க்க முடியாமல் இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலும் நம்ம இன்னைக்கு 1 லட்சம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு பிரதிபலனும் பாராம நம்ம அந்த உதவிகளை பண்ணோம். இன்னைக்கு கூட நம்ம எதுக்கு காவல்துறை அதிகாரிகள் உத்தரவு பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எல்லாம் இந்த சங்கம்னா நம்ம சங்கத்தை கேள்விப்பட்டு நீங்க எல்லாம் வந்து சேர்ந்துருக்கீங்க. தாய்மார்கள் அதை பாருங்க சவுடி போட்டுலாம் அந்த அம்மா பாருங்க இங்க யாரும் வந்து 10 மணி ஆகும் போது இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் வந்து ஒரு ஆர்வமா ஒரே நாள்ல இன்னைக்கு வந்து இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய நம்பிக்கை வந்து என்னைக்கு வீண் போகாது. உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாரும் ஒவ்வொரு சங்கத்துக்கு ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் அப்படியே மக்களை வந்து பண்றது கூட்டம் அது மட்டும்தான். நான் வந்து பாதுகாப்பு சங்கம் பேர் வச்சதேன். உங்களுடைய ஆளுநருக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம இந்த பகுதி தமிழகம் முழுவதுமே படாத பாடுபட்டு இருந்ததை எண்ணிதான் நம்ம பாதுகாப்பு சங்கம் பேர் வச்சு தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் நீதி அரசர்கள் போன்ற என்ன நம்ம என்னென்ன இன்னும் இப்படி செஞ்சது கம்மிதான். இனிமேல இந்த ஆண்டு வகுப்பதற்காக பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு இதையும் நம்ம செய்ய போறோம். அதனால நீங்க நான் கேட்கறதெல்லாம் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா ஒரு வீட்டில் வந்து 4 பேர் 2 பேர் இருந்தாலும் பல பிரச்சனை வர. அதனால இங்க வந்து இந்த சங்கத்துல எல்லாருமே அனைவருமே சமந்தான் என்பதை கருத்தில் கொண்டு இருக்கணும். ஏன்னா இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐயா இருக்காரு தெரியும். அவர் ஊரை நான் என்ன பண்ணேன் எப்படி நம்ம இது பண்ணணும். நம்ம வந்து எதுக்கு ஆசைப்பட்டு வந்ததே கிடையாது. 30,000 ரூபா கொடுத்தா நான் வாங்கவே இல்லை. இந்த பக்கத்துல இருக்கேன். அது மாதிரி இந்த அரசியல்வாதினா இந்த அரசியல் நேரத்தில் மட்டும்தான் ஓட்டு அறுவடை மட்டும்தான் வருவாங்க. நம்ம அப்படி கிடையாது. எப்பவுமே நம்ம மக்களுக்காக உழைப்போம். நமக்கு உழைச்சோம்னா ஒரு அரசியலுக்காக உழைக்கிறதுக்கு வந்துருவாங்க. அரசியல் தான் வருவாங்க. நம்ம அப்படியே இருக்கோம். முத்துக்குமார் சொன்னது மாதிரி அல்லும் பகலும் அயராது உழைப்போம். இந்த ஆண்டு உழைப்போர் அனைவரும்
அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆளுநர் அனைவருமே அதிகாரத்தை பெற்று உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம். அதற்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாமே கொண்டு வந்து உங்களை வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கேன். எனவே யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்னங்கிறது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லாரும் விழிப்புணர்வு ஆகிட்டீங்க, யார் சேவனமானவர்கள் யார் பொதுநலமானவர்கள் அப்படின்னு. இனிமேல் தான் உங்களுக்கு வந்து ஆடு வளர்ப்பதற்கான ஒரு பொற்காலம். தமிழகத்தில் வந்து ஆடு திருடை வந்து ஒழிக்கிறதுக்கான மேலும் உங்களுக்கான என்னென்ன குறைகள் இருக்கு எனக்கு எல்லாமே தெரியும். ஆடுகளுக்கு காப்பீட்டு திட்டம், ஆடு வளர்ப்போர் நலவாரி அமைக்க, இன்னும் பல்வேறு திட்டங்களுக்காக நம்ம போராட போறோம். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, அதுதான் பால் பிடிக்கும் பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து இனிமேல் வந்து ஆடு வளர்ப்போருக்காக விவசாயத்திற்காக நம்ம வந்து பெரிய லெவல்ல பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து உங்களை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நம்ம வந்து செயல்பட போறோம். எனவே இந்த விழாவை ஏற்பாடு செய்த நம்முடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் இங்கு வருகின்ற தாய்மார்கள் பிறர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டேன். வாய்ப்புக்கு நன்றி. நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன்.
ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.